கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் இந்த சிங்கார சென்னையை அழகுபடுத்தியவர்கள் வெட்டவெளி வீதிகளில் 11 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த தூய்மை பணியாளர்களின் துயரம் களையுமா? அந்த போராட்ட களத்திலிருந்து சத்தியம் டிவி அவர்களுடைய உணர்வுகளையும் கோரிக்கைகளையும் நாட்டு மக்களுக்கு கடத்தும் முயற்சியாக இந்த சிறப்பு நேரலை தொடங்குகிறது. நம்மோடு அங்கு இடது தொழிற்சங்க மையத்தின் மாநில செயலாளர் சுரேஷ் போராட்ட களத்தில் இருந்து இப்போது அங்கிருந்து நேரலையில் நம்மோடு இணைகிறார். அங்கு களத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நமது ஒளிப்பதிவாளர்கள் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகராட்சியின் அந்த ரிப்பன் பில்டிங்கின் பிரம்மாண்ட பின்னணியில் இவர்கள் வீதிகளில் அந்த பிளாட்ஃபார்ம் சாலை ஓரங்களில் அவர்கள் 11 நாட்களாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகரின் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கை என்ன? அவர்களுடைய போராட்டத்தின் காரணம் என்ன? 11 நாட்களாக அவர்களை கண்டும் காணாமல் அரசியல் கட்சிகளும் அரசுகளும் புறக்கணித்ததற்கான நோக்கம் என்ன என்பது குறித்து அவர்களுடைய குரலிலேயே அவரிடம் கேட்கலாம். இப்போது நம்மிடையே சுரேஷ் போராட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தோழர் சுரேஷ், அந்த இடது தொழிற்சங்க மையத்தின் மாநில செயலாளர் சுரேஷ் அவரிடம் கேட்கலாம். சார், இந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 11 நாட்களாக போராடி கொண்டிருந்தும் நீதிமன்றங்களில் வழக்காடு மன்றங்களிலும் நாளை மறுதினம் இது தொடர்பான விசாரணை நடத்த இருந்தும் அரசு தரப்பில் இதுவரை என்ன முயற்சிகள் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என்பது குறித்து பல்வேறு கட்ட செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் விளக்கியிருக்கிறீர்கள். இருந்த போதிலும் அரசு மௌனம் சாதிப்பதின் மர்மம் என்ன சார்? சார், முதல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் சக்திகளும் அனைத்து அமைப்புகளும் பொதுமக்களும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தமிழக அரசு எங்களை இதுவரை பார்க்காமல் இருக்கும் நிலையில் சத்தியம் டிவி எங்களை பார்க்க எங்களது துயரங்களை கேட்க நினைத்ததற்கு முதல்ல சத்தியம் டிவிக்கு இந்த தூய்மை பணியாளர் சார்பாக முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்ததா, நீங்க கேட்ட கேள்வியில அரசு இவங்களுடைய ஒற்றை கோரிக்கை 15-20 ஆண்டுகளாக இதே மாநகராட்சியில் கொரோனா, பெருவெள்ளம், பேரிடர் காலம், சீன அதிபர் வருகை, முதலமைச்சருடைய எல்லா கூட்டங்களிலும் நாங்க பணி செஞ்சோம். கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு நாங்க மட்டும்தான் வேலை செஞ்சோம். எங்களை போற்றி புகழ்ந்தீங்க. 20 வருஷமா 15 வருஷமா நாங்க இந்த மாநகராட்சியில வேலை செய்யும் போது எங்களை போட்டு நீங்க இன்னைக்கு குப்பையை மாதிரி தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி கேட்கிறோம். நாங்க அரசு தரப்புல என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்க அவங்க ரெடியா இல்ல. இந்த இடத்துல உட்காராதீங்க, இந்த இடத்துல உட்காராதீங்க, எங்களுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு, நீங்க வேற எங்கேயாவது போய் உட்காருங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தவிர எங்களுடைய கோரிக்கையை பத்தி பேச்சுவார்த்தை நடக்கல. 7 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் நான் பேச வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இடத்துல இருந்து வெளியே செல்லுங்கள், அப்பொழுது என்னால் பேச முடியும் தான் அமைச்சர் சேகர் பாபு சொன்னாரு. நாங்க நீதிமன்றம் அமைச்சர் சேகர் பாபு உங்கள் சார் உங்கள் துறைக்கான அமைச்சர் கே நேரு தானே? எங்க கேள்வி புரியுது. நாங்க வயிற்று வழியில இருக்கோம், பயங்கரமா கஷ்டப்படுற வெயில மழையும். அரசு தரப்புல இருந்து யாரா பேசுறாங்க, யாரு பேசினாலும் பேச தயாரா இருக்கும். ஆனா அரசு யார பேசணும்னு அரசு முடிவு பண்ணணும். எங்க யாரு தீர்வு சொன்னாலும் ரெடி. எங்களுக்கு இப்போ உங்க கோரிக்கை இவர் தான் பேசணும். சுரேஷ் சார், உங்களது கோரிக்கைகள் பொதுவாக உணரப்படுவது எங்களுடைய ஊதியம் 23,000 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாயாக குறைக்கப்படுகிறது என்பது ஒன்று. 2, நாங்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாக சென்னை மாநகராட்சியில் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கக்கூடாது என்று 2 தான் பொதுவாக தளத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது. இந்த 2 கோரிக்கைகள் தான் உங்கள் கோரிக்கையை. அதை நிறைவேற்றுவதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம்? ஏன்னா இந்த போராட்டம் இந்த 11 நாட்களாக மட்டும் நடைபெறவில்லை, கடந்த ஓராண்டுகளாகவே தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இப்போது வீரியமடைந்திருப்பதற்கு என்ன காரணம் சார்? சார், எங்களது பிரதான கோரிக்கை பல ஆண்டுகளாக எழுப்புற கோரிக்கை என்னன்னா, அவுட் சோர்சிங் வேண்டாம், பணி நிரந்தரம் வேண்டும். ஆனா இப்ப என்னன்னா, எங்களுக்கு இப்ப அந்த பெரிய பிரதான கோரிக்கையெல்லாம் தாண்டி உடனடி அவசர கோரிக்கையை நாங்க என்ன சொல்றோம்னா, 31/7/2025 வரை 20 வருஷமா நாங்க செஞ்ச வேலையை அதே மாதிரி செய்ய அனுமதிங்க. பணி நிரந்தரம், அவுட் சோர்சிங் சம்பந்தமான வழக்கு தொழில் தீர்ப்பாயத்துக்கு அனுப்பப்பட்டது. 10 நீதிபதிகளை கடந்து கடைசியா பரத சக்கரவர்த்தி நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டு இப்ப தொழில் தீர்ப்பாயத்துக்கு முன்னாடி அசல் மனு எண் 6667/2025 பட்டியலிடப்பட்டுள்ளது. வழக்கு 2வது முறையா 13ஆம் தேதி வருது, நாளை மறுநாள் வருது. அந்த வழக்குல நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம். எங்களை எப்பவுமே செஞ்ச வேலையா, இத்தனை வருஷமா செஞ்ச வேலையா அதே பணி நிலைமையில அனுமதிங்க அப்படின்றோம். அவங்க நான் அப்படி அனுமதிக்க முடியாது, நீதிமன்றம் என்ன வேணா சொல்லட்டும், நீங்க கோர்ட்ல என்ன ஆர்டர் வேணா வாங்க, நாங்க தனியார்கிட்ட கொடுத்துட்டோம், தனியார் பேச்ச கேளுங்கன்னு சொல்லிட்டு மாநகராட்சியினுடைய இணை ஆணையர் ஜெயசீலன்
மாநகராட்சி ஆணையர்ன்றதை மறந்துட்டு ராம்கி நிறுவனத்தினுடைய ஊழியர் மாதிரி பேசுறாரு பேச்சுவார்த்தையில. எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பழைய மாதிரி நாங்க வேலை செய்யறோம், மற்றதெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கிறோம், நீதிமன்றம் முடிவு சொல்லட்டும்னு சொல்றோம்.